அந்த பிரஸ் மீட்ல தான் வெளியிட்ட ஒவ்வொரு ஆவணமும் அதிகாரபூர்வமான ஆவணங்கள் தான் அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இப்ப ராகுல் தலையில விழுந்திருக்கு. வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். துணை ஜனாதிபதி வேட்பாளர்களாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில பெண் தலைவர்களுடைய பெயர்களும் அடிபடுகின்றன. இப்ப இருக்கிற சூழ்நிலையில ராம்தாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை நோக்கி நகர்கிறது. அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏவை நோக்கி நகர்கிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ராகுலுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறதே. வணக்கம் நண்பர்களே. ராகுல் காந்திக்கு கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார். ராகுல் காந்தி அண்மையில ஒரு முக்கியமான காரியம் ஒன்றை செய்தார். அது என்னன்னா, வாக்காளர்கள் பட்டியல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. அதற்கு தேர்தல் ஆணையமே உடந்தையாக இருந்திருக்கிறது. அதற்கான ஆதாரம் என் கையில் இருக்கிறது. அதற்கான அணுகுண்டு ஆதாரம், அவருடைய மொழியில சொல்றதுன்னா அணுகுண்டு ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. கர்நாடகத்துல ஒரு பர்டிகுலர் லோக்சபா தொகுதியில ஒரு மிகப்பெரிய முறைகேடு, ஒரு பெரிய ஃப்ராடே நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லி கொண்டிருந்தார். திடீர்னு ஒரு சில நாட்களுக்கு முன்னால அது பற்றின ஒரு பிரஸ் மீட் ஒன்று கண்டக்ட் பண்ணார். அதுல அவர் பல்வேறு விஷயங்களை முன்வைத்திருந்தார். அது என்ன அப்படின்னா, பெங்களூரு சென்ட்ரல் லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிஸ்ல இருக்கக்கூடிய 7 அசம்பிளி செக்மெண்ட், அதுல ஒரு அசம்பிளி செக்மெண்ட் மகாதேவபுரா அப்படின்னு பேரு. அந்த அசம்பிளி செக்மெண்ட்ல அளவுக்கு அதிகமாக பிஜேபி நிறைய வாக்குகளை பெற்று அது முன்னிலை பெற்றது. மீதி இருக்கிற 6 அசம்பிளி செக்மெண்ட்ல காங்கிரஸ் முன்னிலை பெற்றும் காங்கிரஸ் தோற்றது. இது எப்படி சாத்தியமாயிற்று அப்படின்னு சொல்லி அந்த பல குற்றச்சாட்டு. அதுல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு வாக்காளரே மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்ட 2 தடவை ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் வெளி மாநிலங்கள்ல வாக்காளர்களா இருந்தவங்க இங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவர் சொல்லி இருந்தார். இப்போ அதுல ஒரு விஷயம் இப்ப ராகுலுக்கு தலைவலியாக மாறி இருக்கிறது. என்னன்னா, அன்னைக்கு ராகுல் காந்தி பேசுறப்போ ஷாகுன் ராணி அப்படின்னு ஒரு பெண்ணுடைய பெயரை பயன்படுத்துகிறார். இந்த ஷாகுன் ராணி 2 தடவை ஓட்டு போட்டு இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அதுக்கு இதான் ஆதாரம்னு அவர் காட்டுறார். There's a lady called Shakun Rani, 70-year-old. And you see a very interesting thing here. She appears twice on the voter list. That's a picture. There she is. That's the slip where she's been signed off as having voted in booth 341. And she's done it twice. ஆனா ஒரிஜினல் ஷாகுன் ராணியை இப்போ அதை மறுத்து இருக்கிறார். நான் 2 தடவை ஓட்டு போடல, நான் ஒரு தடவை தான் ஓட்டு போட்டேன். எப்படி நான் 2 தடவை ஓட்டு போட்டேன்னு ராகுல் காந்தி சொல்றாரு அப்படின்னு. இப்போ ஓட்டு போட்டதாக இவர் எந்த ஷாகுன் ராணியை சொன்னாரோ அந்த ஷாகுன் ராணியை நான் 2 முறை ஓட்டு போடல, என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி ஒரே ஒரு முறை போட்டேன், அதோட சரி. ராகுல் காந்தி பொய் சொல்லுகிறார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுக்கு இலக்கான ஷாகுன் ராணி சொல்லி இருக்கக்கூடிய மறுப்பு, இந்த 2த்துக்கு நடுவாக தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டீஸை ராகுல் காந்திக்கு அனுப்பியிருக்கு. நீங்க அந்த மாதிரி குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கீங்க, நீங்க சொன்ன ஆதாரங்கள் அத்தனையும் செக் பண்ணோம். அந்த ஷாகுன் ராணியும் மறுத்து இருக்காங்க. செக் பண்ணதுல ஒரு விஷயம் தெளிவாக நமக்கு தெரிய வந்திருக்கு. என்னன்னா, நீங்கள் என்ன ஆதாரத்தை வைத்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தீர்களோ அந்த ஆதாரம் தேர்தல் அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட ஆவணம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க இஷ்யூ பண்ணல, அது ஒரு அபிஷியல் ஆவணமே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஜரின்னு அர்த்தம். ராகுல் காந்தியோ அவங்க தரப்பினரோ இல்லாட்டி ராகுல் காந்திட்ட யார் கொடுத்தாங்களோ அவங்க பர்பஸா அவர்களாகவே ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு ஆவணம், அந்த ஆவணத்தை வைத்து நீங்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறீர்கள், அதுதான் அதுக்கு பொருள். பட் இவ்வளவு நீளத்துக்கு அவங்க சொல்லல. நோட்டீஸ்ல சொல்லி இருந்தது, நீங்கள் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடியது நாங்கள், அதாவது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய ஆவணம் அல்ல. அப்படின்னா நீங்க எந்த ஆவணத்தை வச்சு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த ஆவணத்தை எங்கள்கிட்ட சமர்ப்பிக்கணும், சப்மிட் பண்ணுங்க, நாங்க வெரிஃபை பண்ணணும், உங்களுடைய விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. இதுக்கு மத்தியில ராகுல் காந்தி
தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி அவர் இது சம்பந்தமா ஒரு இணையதளம் ஒன்றை அவர் வெளியிட்டு இருக்கிறார். பொதுமக்களும் பங்கேற்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது போல முறைகேடு எது இருந்தாலும் அந்த இணையதளத்துல நீங்க உங்க கருத்தை பதிவிடலாம், இல்லாட்டி ஆதாரத்தோட சப்மிட் பண்ணலாம். அதாவது பெங்களூரு சென்ட்ரல் கான்ஸ்டிடியூன்சில ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல இவர் நடந்ததாக என்னென்ன முறைகேடு நடந்ததாக சொல்லுகிறாரோ அதை மையப்படுத்தி அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு ராகுல் காந்தி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கு மத்தியில தான் ராகுல் காந்திக்கு இப்படி ஒரு நோட்டீஸை அனுப்பி இருக்கிறது. அதாவது ராகுல் காந்தி தேவையில்லாத ஒரு விஷயத்துல தலையை கொடுத்திருக்கிறார். இது தேன்கூட்டுல கைய வச்ச மாதிரி. ஏன்னா அவர் சும்மா ஜஸ்ட் மேடையில பேசுற மாதிரிலாம் இது கிடையாது. சொல்லிவிட்டு நோக்கம் போல அப்படியே போயிட்டு இருக்க முடியாது. சொன்ன வார்த்தைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய விஷயம் இது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனால உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான பாடிக்கு எதிராக அவர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா அவர் சொன்னதை அவர் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி அவர் மேல நடவடிக்கை பாயும். அவருக்கு சிறை தண்டனை கூட கிடைக்கலாம். அவர் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் மெயின் சொல்லி அவர் நிரூபிச்சாகும். இப்பவே இந்த ஷாகுன் ராணின்னு ஒருத்தவங்க நான் அப்படிலாம் போடவே இல்லை, உங்களுக்கு எப்படிங்க தெரியும், நான் ஒரு தடவை தான் எனக்கு போட்டேன், 2 தடவை போட்டேன்னு சொல்லி எப்படி ஏமல அபாண்டமா பழி சுமத்துறீங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம். ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான தேசியத்துல அவமாட்டுல தன்னுடைய பேரை பயன்படுத்தி நான் 2 தடவை ஓட்டு போட்டேன்னு சொன்னா இப்ப அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும்ல. நம்மளை கொண்டு போய் எங்க ஜெயில வச்சிருவாங்களோ என்னமோ, எது இவ்வளவு பெரிய ஆள் சொல்றாரு அப்படின்ட்டு உடனே அவங்க அந்த மாதிரி இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. இப்ப ராகுல் காந்தி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, தன் கைவசம் இருக்கக்கூடிய அந்த பிரஸ் மீட்ல தான் வெளியிட்ட ஒவ்வொரு ஆவணமும் அதிகாரபூர்வமான ஆவணங்கள் தான். அது எதுவுமே ஃபேப்ரிகேட்டட் ஆவணம் அல்ல, ஃபோர்ஜரி ஆவணம் அல்ல, உண்மையான ஆவணம். அது தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட ஆவணம் அப்படிங்கறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு இப்ப ராகுல் தலையில விழுந்திருக்கு. வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இதுக்கு முன்னால இப்படித்தான் ரஃபேல் விஷயத்துல இதே கதையை இதே வேலையை அவர் பார்த்தார். ரஃபேல் விஷயத்துல ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம், சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷன், ரிவ்யூ பெட்டிஷனுக்கான ஒரு அப்சர்வேஷன், அந்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, என்ன கண்ணோட்டத்துல சொன்னாங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்காம ராகுல் காந்தி அன்னைக்கு லக்னோல பிரஸ் மீட் பேசுறப்போ நீதிபதிகளே சொல்லி விட்டார்கள் மோடி ஒரு திருடன் என்று அப்படின்னு. உடனே மீனாட்சி லேகி டெல்லியினுடைய எம்பி அவங்க உடனே ஒரு மனு ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. ஆக்சுவலா அதுக்கு ஐடியா கொடுத்தது அருண் ஜேட்லி. தாக்கல் பண்ணி என்ன கேட்டாங்கன்னா, நீங்க உங்களுடைய அப்சர்வேஷன்ல இப்படி சொல்லியிருக்கீங்க, ஆனா அதற்கு மோடி பொய் சொல்லி விட்டார் அப்படின்னு நீங்க சொன்னதாக ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறார். இப்ப நீங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னு நாங்க கேட்கல, ஆனால் ராகுல் காந்தி என்ன பொருளில் புரிந்து கொண்டாரோ அந்த பொருளில் தான் நீங்கள் சொன்னீர்களா, அதை மட்டும் தெளிவுபடுத்தினா போதும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல விளக்கம் கேட்டார் மீனாட்சி லேகி. உச்ச நீதிமன்றம் நாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லையங்க, எங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை கண்டித்ததோடு உச்ச நீதிமன்றத்திடம் ராகுல் காந்தி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு கோரியது. இந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கறது தனக்கு கேவலம் நினைச்சு அதுல இருந்து தப்பிக்க 3 முறை முயற்சி செய்தார் ராகுல் காந்தி. பாவம், அவருக்காக அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல் எல்லாம் உள்ள புகுந்து ஆஜராகி என்னெல்லாமோ ஆர்கியூ பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணும் நடக்கல. கடைசியில வேற வழியே இல்லாம ராகுல் காந்தி அப்பாலஜி எழுதி கொடுத்தார். அன்னைக்கு ராகுல் காந்தியை நிக்க வச்சுட்டு நீதிபதிகள் அறிவுரை கூறினார்கள், நீங்க பொது வாழ்க்கையில இருக்கீங்க, ரொம்ப கவனமா பேசுங்க, வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் இருக்கணும், நோக்கம் எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருந்தாங்க. இப்ப அதே போல ஒரு பிரஸ் மீட் வச்சு நோக்கம் போல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி மேல சேற்றை வாரி இறைத்து இருக்கிறார். இதுல ரொம்ப மேம்போக்கா பார்த்தா ராகுல் காந்தி சொன்னது உண்மை போல தெரியும். என்ன, ஒரு சென்ட்ரல் பெங்களூர் கான்ஸ்டிடியூன்சில உட்பட்ட 7 அசம்பிளி செக்மெண்ட்ல 6ல காங்கிரஸ் லீடு, இது 1ல மட்டும் எப்படியா கூடும் அப்படின்னு. முதல் விஷயம் இதை நம்ம ஜேவிசியோட பேசினப்ப அம்பலப்படுத்தி இருக்கிறோம். முதல்ல இந்த பேசிக் ஃபேக்ட் இருக்கு பாருங்க, 7 தொகுதியில 6ல காங்கிரஸ் லீட் பண்ணியதுன்னு அதுவே தப்பு. ஆக்சுவலா அந்த பெங்களூர் மத்திய லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவபுரால பிஜேபி லீடிங், ராஜாஜி நகர்ல பிஜேபி லீடிங், சர்சிவி ராமன் நகர்ல பிஜேபி லீடிங், காந்தி நகர்ல பிஜேபி லீடிங். சோ மொத்தம் இருக்கக்கூடிய 7 அசம்பிளி செக்மெண்ட்ல 4ல் பிஜேபி லீட் பண்ணியது. ராகுல் காந்தி சொல்வது போல 6ல ஒன்னும் காங்கிரஸ் லீட் பண்ணல.
3ல தான் காங்கிரஸ் லீட் பண்ணியது, 4ல் பிஜேபி லீட் பண்ணியது. இதுல என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, பேசிக் ஃபேக்ட் இப்படி இருக்குல்ல, இத நானும் ஜேவிசியும் எங்களுடைய காணொளியில சொல்றோம். இந்த டீட்டெயில பிஜேபி காரங்க சொல்ல வேண்டாமா? பிஜேபியில விஷயம் தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டாமா? ஒண்ணுமில்லதுக்குலாம் அமித் மால்வியா ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிவ் போட்டுக்கிட்டே இருக்காரு, அவர் இதை அம்பலப்படுத்தி இருக்க வேண்டாமா? அதாவது தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுல பிஜேபி இவ்வளவு மெத்தனமாக ஏன் இருக்குன்னு எனக்கு புரியல. அதே போல இன்னொரு விஷயத்தையும், இதே போல ஒரு பேரலல் விஷயத்தையும் அன்னைக்கு ஜேவிசி நானும் ஆர்கியூ பண்ணப்போ சுட்டி காட்டியிருந்தோம். மகாராஷ்டிரத்துல தூலேன்னு சொல்லி ஒரு லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி, அங்க மொத்தம் 6 அசம்பிளி செக்மெண்ட். இந்த 6ல 5ல பிஜேபி லீட் பண்ணுது, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் மாலேகான் சென்ட்ரல்னு ஒரு அசம்பிளி செக்மெண்ட், அதுல மட்டும் காங்கிரஸ் லீட் பண்ணுது, 1,75,000 லீட் பண்ணுது. கடைசியில் காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. கர்நாடகால என்ன நடந்தது அதுதான் மகாராஷ்டிரா நடந்தது. சோ இதே போல ஒரு பேரலல் உதாரணம் மகாராஷ்டிரால தூலே லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி இருக்கிறப்ப இதை சுட்டி காட்டி பிஜேபி கேட்டிருக்கணுமா இல்லையா? இங்க வந்து மகாதேவபுரா 1ல மட்டுமே லீட் பண்ணி கடைசியில பிஜேபி அள்ளிட்டு போயிடுச்சுன்னு சொல்றீங்களே, அப்படின்னா மகாராஷ்டிரால தூலே லோக்சபா கான்ஸ்டிடியூன்சில மாலேகான் சென்ட்ரல் ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல மட்டும் நீங்க லீட் பண்ணி மொத்த அந்த லோக்சபா நீங்க தூக்கிட்டு போலையா, நீங்க ஜெயிக்கலையா? கேட்கணும்ல, ஒருத்தர் கூட கேட்கலையே. ஏன் பிஜேபியில கவுண்டர் கொடுக்கறதுல இவ்வளவு சுணக்கம் என்னன்னு எனக்கு புரியல. அங்கேயே விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டு இருக்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா மீடியாக்கள் மூலம் இதுக்கான கவுண்டரை பகிர்ந்து கொள்வதே கிடையாது. ஏதோ இண்டிவிஜுவல்ஸா நானு ஜேவிசி இன்னும் ஒரு சில பேர் நாங்களா சொல்லிக்கிட்டே இருக்கோம். அடிப்படையில நாங்க என்ன சொன்னாலுமே நாங்கள்லாம் அடிப்படையில இண்டிவிஜுவல்ஸ். ஒரு கட்சி வந்து மக்கள்கிட்ட பவர்ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல்ஸ் கொண்டு போய் சேர்க்க முடியாது. எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு இந்த தகவலை எவ்வளவு பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அவ்வளவுதான் முடியும். இதே ஒரு கட்சியை முன்னெடுத்து கொண்டு போச்சுன்னா எங்க வரைக்கும் கொண்டு போகலாம். சோ கட்சி வந்து இதை தீவிரமா இதுக்கு கவுண்டர் கொடுக்கணும். கவுண்டர் கொடுக்காமலேயே ஒரு விஷயம் போய்கிட்டே இருந்தது அப்படின்னா, அல்லது கவுண்டர் கொடுக்க ரொம்ப லேட்டாவும் கொடுத்தோம்னாலும் எந்த புண்ணியமும் இருக்காது, பயனே இருக்காது. நீங்க கவுண்டர் கொடுக்கறது ரொம்ப லேட்டா கொடுத்தா ஏன் முதல்லயே சொல்லல, இப்ப என்ன இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப சொல்றீங்க, ரூம் போட்டு யோசிச்சிங்களா அப்படிம்பாரு. இப்ப நம்மளுடைய விமானப்படை தளபதி ரொம்ப பெரிய முக்கியமான விஷயத்த பெங்களூர்ல வச்சு சொல்லி இருக்கிறார். என்னன்னா பாகிஸ்தானுக்கு சொந்தமான 6 விமானங்களை நம்ம தகர்த்தோம். இவ்வளவு பெரிய விஷயம். இப்போ அந்த விஷயத்தை விட்டாச்சு, இவ்வளவு பெரிய சாதனையை இந்தியா செஞ்சிருக்குன்னா அதையே முதல்லயே சொல்லல அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல கேட்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. சொல்ல வேண்டியதை உடனே சொல்லிடணும், லேட்டா சொன்னாலும் அதுக்கு மரியாதை இருக்காது. அதனால இப்ப ராகுல் காந்தி வச்சிருக்கிற விஷயம்லாம் ரொம்ப ஈஸியா போற போக்குல கவுண்டர் கொடுத்து அது குப்பை தொட்டியில தூக்கி போட்டு போற விஷயம். ஏதோ ஒரு மேட்டரே கிடையாது. சில இண்டிவிஜுவல்ஸே சர்வசாதமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிஜேபிங்கிற கட்சி எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா எதிர்கொள்ள முடியும்? பதிலே சொல்லாம போயிட்டு இருந்தா, அப்படியே பதில் சொன்னா ரொம்ப ரெட்டாரிக்கா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த உதவியில எல்லாம் வெறும் ரெட்டாரிக்கான ஒரு பதில், அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க வந்து ராகுல் காந்தி புள்ளி விவரத்தின் அடிப்படையில சில ஆதாரங்கள்னு எதையோ ஒன்று கையில வச்சுக்கிட்டு சொல்றப்போ அதுக்கான கவுண்டரும் ஆதாரங்களோட புள்ளி விவர அடிப்படையில இருக்கணும். அதுக்கு ரெட்டாரிக்கா வசனம் பேசிட்டு இருக்கிறது வந்து தீர்வாக அமையாது, மக்கள் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. நம்முடைய எதிரிகள் வந்து பொய்களை சொல்றதுல கூட ரொம்ப துணிச்சலா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வெற்றிகரமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனா நம்ம உண்மையை சொல்றது கூட தயக்கம் காட்டிட்டு இருக்கோம், பின்தங்கி இருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறோம். அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. யார் துணை ஜனாதிபதி? துணை ஜனாதிபதி யாருங்கிற லெவலுக்கு நீங்க போயிட்டீங்க. முதல்ல யார துணை ஜனாதிபதி வேட்பாளர்களாக 2 தரப்பும் நிறுத்த போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப வந்து என்டிஏவுடைய கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை மோடியிடமும் ஜே பி நட்டாவிடமும் கூட்டாக ஒப்படைப்பது அப்படின்னு முடிவெடுத்து அதை அவங்க ஒப்படைச்சிருக்காங்க. சோ ஜே பி நட்டாவும் மோடியும் சேர்ந்து துணை ஜனாதிபதி வேட்பாளர் யார் அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. பல பேர் அடிபடுகிறது. பொதுவா மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒரு பேட்டர்ன் ஒன்று செட் ஆயிருக்கு. யாரு வந்து கவர்னரா இருக்காங்களோ அது கவர்னர்கள்ல ஒருத்தரைத்தான் ஜனாதிபதியா இல்லாட்டி துணை ஜனாதிபதியெல்லாம் கொண்டு வராங்க.
இப்ப திரௌபதி முர்மு அவர்களே இதுக்கு முன்னால கவர்னராக இருந்தவர் தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தால் ஏற்கனவே நம்ம ராஜகோபாலன் சொன்ன மாதிரி, டெல்லி ராஜகோபாலன் சொன்ன மாதிரி, குஜராத் ஆளுநராக இருக்கக்கூடிய மோடியின் நண்பரான ஆச்சாரியா தேவ்ரத் துணை ஜனாதிபதி ஆகக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் பிஜேபியுடைய உயர்நிலை வட்டாரங்கள், அந்த வட்டாரங்கள் என்ன கூறுகின்றன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில பெண் தலைவர்களுடைய பெயர்களும் அடிபடுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தன்னு சொல்லி இருக்கிறதுனால இப்ப வரைக்கும் இந்த ஹேஷிமா, நிர்மலா சீதாராமன் அந்த பேர்லாம் ஓடிட்டு இருந்தது, அது கிடையாதுங்கிறது முடிவுக்கு வருகிறது. என்னுடைய இது ஆச்சாரியா தேவ்ரத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஜனாதிபதி பதவியை காட்டிலும் துணை ஜனாதிபதி பதவிங்கிறது கூடுதல் பொறுப்பு வாய்ந்த பதவி. ஏன்னா ராஜ்யசபாவுடைய தலைவராக அவர் இருக்கிறார். இப்ப லோக்சபாவை எப்படி சபாநாயகர் ரன் பண்ணணுமோ அதே போல ராஜ்யசபா இவர் தான் ரன் பண்ணணும். அப்போ ராஜ்யசபால இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நாலெட்ஜோடையும் குறிப்பா ஓரளவு ஆங்கில புலமையோடையும் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அது ரொம்ப முக்கியம். ராஜ்யசபாவுக்கு அது தேவைப்படும். சோ ராஜ்யசபா எம்பிக்களை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் பெற்றவராக, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கக்கூடியவராக, நன்கு ஆங்கிலம் தெரிந்தவராகவும் இருப்பது அப்படிங்கிறது ஒரு ஒரு பேசிக் கிரைட்டீரியாவா இருக்கும். அந்த விதமான ஒரு தலைவரை தான் துணை ஜனாதிபதியாக என்டிஏ தரப்புல முன்னிறுத்துவார்கள் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். இதற்கு மத்தியில கடந்த 7ஆம் தேதி டெல்லியில வச்சு இந்தி கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. அதுல 25 கட்சிகளுடைய தலைவர்கள் பங்கேற்றனர். அதுல ஒரு கருத்தொற்றுமையின் அடிப்படையில துணை ஜனாதிபதிக்கான வேட்பாளர்களை நாம தேர்ந்தெடுத்து எதிர்கட்சிகளின் சார்பில் ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. இதுல ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம், என்னன்னா என்டிஏ சார்பில் யாரை வேட்பாளராக அவங்க நிறுத்துறாங்களோ அந்த பெயர் அறிவிப்புக்கு பிறகு நாம் நம்முடைய கேண்டிடேட்டை களத்துல இறக்குவோம்னு இந்தி கூட்டணியில முடிவெடுத்திருப்பதாக நாம் கேள்விப்படுகிறோம். அது என்ன செய்யறாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். அதாவது பலமுறை எம்பியாக இருந்த, குறிப்பாக பலமுறை ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கக்கூடிய, அனுபவசாலியாக இருக்கக்கூடிய, இன்னொன்னு எல்லா கட்சியினராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கன்சென்சஸ் அறிவு பண்றதுக்கு ஏற்ற ஒருத்தரை இந்தி கூட்டணி சைட்ல இருந்து கேண்டிடேட்டா நிறுத்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தந்தையும் மகனும் மாறி மாறி கூட்டம் நடத்தி இருக்கிறார்களே. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராம்தாஸ் அவர்கள் மகளிர் மாநாடு ஒன்றை பூம்புகாரில் நடத்தி இருக்கிறார். அது நேற்றைக்கு தான் நடந்திருக்கு. அதற்கு முன்னால அன்புமணி ராமதாஸ் மாமல்லபுரத்தில் வைத்து பொதுக்குழு கூட்டம் நடத்தி இருக்கிறார். சோ தந்தைக்கும் மகனுக்குமான போட்டா போட்டிங்கிறதும் மாறி மாறி குற்றம் சாட்டி கொள்வது அப்படிங்கிறதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அண்மை காலமாக. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதா, அது எந்த ஆச்சரியம் இல்லை. இப்ப இந்த 2 பேரும் நடத்தின கூட்டத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். இந்த மெசேஜை வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி திரும்ப இணையுமா, இல்லாட்டி ஸ்பிளிட் ஆகி அப்படியே 2 கூறாத்தான் நிக்க போகுதா, யாரோட இவங்க அலையன்ஸ் வைக்க போறாங்க, இப்ப 2 கூறாகி 2 பேரும் 2 தரப்புல அலையன்ஸ் வைக்க போறாங்களா, இல்லாட்டி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து யாரேனும் ஒருத்தரோட அலையன்ஸ் வைப்பாங்களா, இதுதான் நாம பார்க்க வேண்டிய விஷயம். இதுல முதல்ல 2 பேரும் ஒண்ணு சேர்வார்களா அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம். இல்ல இருவரும் இணைவது குறித்து ராம்தாஸ் எதுவுமே பேசல, எதுவும் வாய் திறக்கல, அவற்றிலிருந்து எந்த இன்புட்டும் நமக்கு கிடைக்கல. அதே நேரத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி இருக்கிறார். சமரசத்துக்கான, சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஆனால் என்னுடைய தந்தை ராமதாஸ் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சில தீய சக்திகள் குள்ளநெறி கூட்டம் ஒன்று இந்த சமாதான முயற்சியை தடுத்து வருகிறது. ஆனால் அதையும் உடைத்து சமாதானத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். சோ இந்த இடத்துல சமாதானம், சமரசம் அப்படிங்கிற விஷயத்துல அன்புமணி ராமதாஸ் ஆர்வம் காட்டுவது தெளிவாக புலப்படுகிறது. அதை அவர் பொதுக்குழு கூட்டத்திலேயே குறிப்பிடுகிறார். ஆனா அது பற்றி ராமதாஸ் எதுவுமே சொல்லல. சோ அதுல அவருக்கு பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. இது ஒண்ணு. 2வது, யாருடன் கூட்டணி? இல்ல அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழுல பேசுறப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறார்.
மீண்டும் திமுக ஆட்சி வந்துவிடக் கூடாது. மீண்டும் திமுக ஆட்சி வராது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி உறுதி செய்யும். நாங்க என்ஷூர் பண்ணுவோம், திரும்ப டிஎம்கே ஆட்சியை கைப்பற்றாது, கைப்பற்ற முடியாது, கைப்பற்றக்கூடாது. டிஎம்கே ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய பங்களிப்பை செய்யும் அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதே நேரத்துல மகளிர் மாநாட்டில் பேசின, பூம்புகார்ல வச்சு பேசின பெரியவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைக்குமா என்பது குறித்து ஆகஸ்ட் 17 நடைபெற இருக்கும் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ டிஎம்கேவுடன் கூட்டணியா இல்லையா, இல்லையாங்கிற வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தல. கூட்டணி வைப்பது குறித்து 17 முடிவு செய்யப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். சோ அவர் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த போறாரு. அதுல வச்சு ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறாங்க கூட்டணி பற்றி. அந்த முடிவு அநேகமா டிஎம்கேக்கு சார்பானதாக கூட இருக்கலாம். அதை லேசா இண்டிகேட் பண்ணுகிறார். திமுகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து நாங்கள் இத்தனாம் தேதி முடிவெடுப்போம் அப்படின்னு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக புலப்படுத்தி இருக்கிறார். அப்போ 2 பேரும் 2 திசையில போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிகிறது. இதற்கு மத்தியில இவங்க ஒண்ணு சேர்ந்தால் யாரோட கூட்டணி, அது ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல ஒண்ணு சேரணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தால் 2 பேரும் ஒண்ணு சேர்கிற மாதிரி தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் முன்னை காட்டிலும் முரண்பாடு முற்றிக்கொண்டே போகிறது. முன்னை காட்டிலும் கடுமையாக அன்புமணியை தாக்கி பேசுகிறார் ராமதாஸ். அப்படிங்கிறப்போ இவங்க 2 பேரும் செட் ஆவாங்க, ஜெல்லாவாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை மிகப்பெரிய தலைவர்கள் யாரேனும் இங்க 2 பேரையும் நேரடியா சந்திச்சு ஏதேனும் சமாதானப்படுத்தினால் ஒரு வேளை நடக்கலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை நோக்கி நகர்கிறது. அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏவை நோக்கி நகர்கிறது. இது 2ம் தெளிவாக தெரிகிறது. இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்ப இந்த 2ம் இப்படியே ஸ்பிளிட் ஆகி இப்படித்தான் அவங்க அலையன்ஸ், இந்த பக்கம் ஒருத்தரா அந்த பக்கம் ஒருத்தரா போவாங்க அப்படின்னா அல்டிமேட்டா என்ன கேள்வி வரும்? இந்த 2ல எது ஒரிஜினல் பாமக? இதுதான் வரும். அந்த மாதிரி வர்றப்போ இந்த கேள்வி தேர்தல் ஆணையத்துக்கு போகும். தேர்தல் ஆணையம் தான் முடிவு காண முடியும். இப்போ தேர்தல் ஆணையம் இதுக்கு பிரசிடென்டா எதை வச்சு முடிவெடுக்கும் அப்படின்னா, சிவசேனைக்குள்ள ஸ்பிளிட் உருவானப்போ எதை வச்சு அவங்க ஏக்நாத் ஷிண்டே ரெக்கக்னைஸ் பண்ணாங்களோ அதே அளவுகோலை வச்சு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த அளவுகோல் என்ன? முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பைலாஸ், பைலா படி யாருக்கு அதிகாரம் இருக்கு? இப்ப அன்புமணி ராமதாஸ் சொல்லுகிறார், பொதுக்குழு கூடி என்னை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறது, தலைவருக்கு தான் எல்லா அதிகாரமும் அப்படின்னு. ஆனால் ராமதாஸ் என்ன சொல்லுகிறார், எனக்கே எல்லா அதிகாரமும் அப்படிங்கிற. ஆனால் இந்த 2 பேர் சொல்றதுல எது உண்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ரிஜிஸ்டர்ட் பைலாஸை நம்ம படிக்கணும். பதிவு செய்யப்பட்ட பைலால என்ன இருக்கோ அதை நிச்சயமா தேர்தல் ஆணையம் படிச்சு பார்க்கும், அதன்படி என்ன அப்படி. 2வது, நிர்வாகிகள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மக்கள் பிரதிநிதிகள், அதாவது எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இவங்கள்ல யார் யார் பக்கம் இருக்காங்க. இப்ப சிவசேனையில் அதான் நடந்தது. நிர்வாகிகள்ல பெரும்பாலானவர்கள் ஏக்நாத் ஷிண்டே பக்கம் இருந்தார்கள். மொத்த எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலானவர்கள் ஏக்நாத் ஷிண்டே பக்கம் இருந்தாங்க. மொத்த எம்பிக்கள்ல பெரும்பாலானவர்கள் ஏக்நாத் ஷிண்டே பக்கம் இருந்தார்கள். எனவே ஏக்நாத் ஷிண்டேனுடைய உண்மையான சிவசேனை அப்படின்னு தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. அதனால ஏக்நாத் ஷிண்டே தரப்புக்கு சிவசேனையினுடைய சின்னத்தை அது ஒதுக்கியது. இப்ப அதே அளவுகோலத்தை இங்கேயும் பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிறப்போ பெரும்பாலான நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்காங்களோ அதுதான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சியாக கருதப்படும். எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலானவர்கள் யார் பக்கம் இருக்காங்களோ அதுதான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சியாக கருதப்படும். இதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு.
சோ இந்த அடிப்படையில பார்த்தால் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுவதற்கு வாய்ப்பு உண்டு. சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்னு கோணம் இருக்கு. என்னன்னா, சரி தேர்தல் ஆணையம் சொல்லியாச்சு, மக்கள் என்ன சொல்வார்கள்? அதாவது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரித்து வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில இந்த 2 தலைவர்கள்ல யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்கும்? களத்துல யாருக்கு செல்வாக்கு? அன்புமணியா ராமதாசா? யாருக்கு? வன்னிய மக்கள், அதுலயும் குறிப்பா வன்னிய மக்கள்னா வன்னிய மக்கள் அத்தனை பேருமே பிஎம்கே ஆதரவாளர்கள், யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. வன்னியர் சமூகத்துல ஏராளமான ஆதரவு அதிமுகவுக்கும் உண்டு, திமுகவுக்கும் உண்டு. சோ பாமகவை நிராகரித்து விட்டு டிஎம்கேக்கு ஓட்டு போடுகிற வன்னிய சமூக சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதே போல ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப நான் இப்ப கேட்கறது, வன்னிய சமூகத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினருக்குள்ள, இல்லாட்டி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில மெம்பராக இல்லாமல் ஆனால் வன்னிய சமூகமா இருந்து வழக்கம் போல எப்போதுமே நாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போடுறது வழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் மத்தியில இந்த 2 தலைவர்கள் யாருக்கு செல்வாக்கு அதிகம்? அதுல என்னுடைய புரிதலின்படி நான் சொல்றேன், பெரியவர் ராமதாசுக்குத்தான் செல்வாக்கு அதிகம். ஏன்னா அவர் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வச்சு உருவாக்கினவர் அவர்தான். அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் தான் கள ரீதியாக கடைசி அந்த ரூட் வரைக்கும் போய் சேர்ந்தவர் அவர்தான். அன்புமணி ராமதாஸ் அவர்களே ராமதாஸ் கையை காட்டினால்தான் இந்த எல்லைக்கு வர முடிஞ்சது. ராமதாஸ் அவருடைய மகன் என்பதால் தான் இவ்வளவு பெரிய மரியாதை. அப்படிங்கிறப்போ பெரியவர் ராமதாஸை நிராகரித்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அன்புமணியின் பின்னால் போவார்கள் அப்படின்னு நான் நினைக்கல. நிர்வாகிகள் அன்புமணி பக்கத்துல இருக்கலாம், மற்ற பல்வேறு விஷயங்கள், அதாவது ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு தேவைப்படக்கூடிய புள்ளி விவரங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அன்புமணிக்கு சாதகமா இருக்கலாம். ஆனா பப்ளிக்னு வர்றப்போ, ஓட்டுன்னு வர்றப்போ, இந்த 2 தலைவர்களை யாருக்கு ஓட்டு விழும்னா நிச்சயமா பெரியவர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் விழும். இல்ல சந்தேகம் இல்லை. இது என்னுடைய புரிதல். சரி, ஆனால் அதே நேரத்துல பெருமளவு ராமதாஸ் அவர்களுக்கு போனாலும் கூட இந்த கட்சி 2ஆ ஸ்பிளிட் ஆறதுனால பிஎம்கே ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. டோட்டலா, அதாவது பெரியவர் ராமதாஸ் தலைமையில இருக்கக்கூடிய பிஎம்கே அதுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு தெரியாது. நாளைக்கு ஸ்பிளிட் ஆச்சுன்னா அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இயங்க போகிற பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமா அதைத்தான் பிஎம்கேன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அதனால இப்பவே சொல்லிடுறேன், அந்த பிஎம்கே சோ ஓட்டு கிடைக்காது. கட்சியை காப்பாத்திரலாம், ஆனா வாக்குகளை காப்பாற்ற முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்ப வரப்போகிற சோதனை இதுதான். அப்படிங்கிறப்போ நீங்க வாக்குகளை பெறலைன்னா முதலுக்கே மோசமாயிரும். இதை தந்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், மகனும் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க 2 பேரும் உட்கார்ந்து ஆறாமர உட்கார்ந்து பேசினால் பிரச்சனை சால்வ். இதை அவர்கள் செய்ய வேண்டும். இல்லைன்னா பார்த்து பார்த்து இத்தனை வருஷ உழைப்புல உருவாக்கின பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு உழைப்பதற்கென்றே உருவான ஒரு சமூக நீதி தொடர்பாக அந்த கான்சியஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சி என்கிற கட்டமைப்பு வட தமிழகத்தில் டோட்டலா தூர்ந்து விடும். அது ஆக்சுவலா தமிழக அரசியல் கட்டமைப்புல ஒரு பெரிய அந்த டைனமிக்ஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இது மொத்த அரசியலுக்கே நல்லது கிடையாது. இத 2 பேருமே ஒரு சமூக பொறுப்போடு புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், மகனும் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஈகோவை முதல்ல தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க பேச உட்கார். இப்ப ரீசெண்டா பொதுக்குழுக்கு அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடுகிறார். கடைசி அன்புமணிக்கு சாதகமா பொதுக்குழு நடத்தலாம் தீர்ப்பு கொடுத்தாங்க.
அப்போ அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் 2 பேர்த்தையும் தனித்தனியா பேசணுங்கிறார். அன்புமணி ராமதாஸ் நேரில் ஆஜரானார், காணொளி மூலமாக பெரியவர் ராமதாஸ் ஆஜரானார். அப்போ தன்னுடைய அப்சர்வேஷன்ல நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒன்னு சொல்லுகிறார், இது தந்தைக்கும் மகனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஈகோ இஷ்யூ, வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுகிறார். ஈகோ இஷ்யூங்கிறப்ப 2 பேரும் உட்கார்ந்து பேசினா முடிவுக்கு வந்துடும். இல்லைன்னா இவங்க 2 பேருக்குமே அடையாளமாக இருக்கக்கூடிய 2 பேருடைய ஐடென்டிட்டியும் பிஎம்கேங்கிறது சார்ந்தா இருக்கு. கடைசியில் அவங்களுடைய பேசிக் ஐடென்டிட்டி எதுவோ அந்த பிஎம்கே காணாம போயிடும். முதலுக்கே மோசமாயிரும். அதுக்கப்புறம் அது ஒண்ணுமில்லாம போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு கண்கட்ட பின்னால சூரிய நமஸ்காரம் பண்ணி யாருக்கும் எந்த புண்ணியமும் இல்லை. இதை இருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிஎம்கேவுக்குள் ராமதாசுக்கு ஆதரவு இருந்தாலும் கூட்டணிக்கு ஏற்ப அந்த ஆதரவு மாறலாம் அல்லவா? நல்ல கேள்வி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது நான் சொன்னது அங்க இருக்கக்கூடிய வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னிய பெருமக்கள் மத்தியில பெரியவர் ராமதாஸ் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதே நேரத்துல அவருக்கு செல்வாக்கு இருக்கு, அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிறதுக்காக அத்தனை பேரும் ராமதாஸுக்கு ஓட்டம் போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வைக்கக்கூடிய கூட்டணி எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்தாகும். 10.5% உள்ஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு கொடுத்ததன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி மீது வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னிய பெருமக்களுக்கு பெரிய மரியாதை உண்டு. இப்ப எடப்பாடி பழனிசாமியோட அலையன்ஸ் வைக்காம டிஎம்கேயோட ஒரு அலையன்ஸை வச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அதை வன்னிய பெருமக்கள் ஏற்க மாட்டார்கள். அதனால கூட்டணி சார்ந்து ஆதரவு மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஆக்சுவலா இது ராமதாஸ் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனால்தான் மகளிர் மாநாட்டில் பேசுறப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். என்னன்னா 10.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும், அதற்கான உத்தரவாதத்தை உறுதிமொழியை தர வேண்டும்னு அவர் கேட்கிறார். இப்ப ஏதாவது ஒரு உறுதிமொழியை சும்மா அள்ளி விடுறது தானே, ஏதாவது சொல்லிட்டு போவோம். இப்ப நீட்டுக்கு சொல்லலையா, நாங்கள் வந்தால் உடனே அதை ஒழித்துக்கிட்ட ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு, அதே போல ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலே இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி கொண்டு நான் கேட்டேன், உத்தரவாதத்தை ஸ்டாலின் தந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கூட இவர் டிஎம்கேட அலையன்ஸ் வைக்கிறார். அதற்காகத்தான் ராமதாஸ் அவர்கள் அவ்வாறு கேட்டு இருக்கிறாரோ அப்படின்னு கூட எனக்கு தோன்றுகிறது. அதனால எடப்பாடி பழனிசாமி மேல வட தமிழகத்துல குறிப்பா வன்னியர் சமூகத்தினர் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மரியாதை இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அவர் இடஒதுக்கீடு 10% கொடுத்தார் அப்படிங்கிறதுனால. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு கூட்டணியை ராமதாஸ் அவர்கள் தேர்வு செய்தால் அநேகமா அவர் கையை சுட்டுக் கொள்வார். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.